வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் Motovillageriders விஜய். ஆக்சுவலாக இன்றைக்கி ரொம்ப நாளாக கொரோனா பீரியட்னால வீடியோஸே போடாமல் இருந்தேன். இப்போ ஃப்ளிப்கார்ட் மூலிமா ஒரு விஷயம் ஒன்று நம்ம பைக்குக்காகவே ஸ்பெஷலாக ஒன்று ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கேன். பைக்கை பொருட்களில் பைக்கை மெயின்டைன் பண்ணுறதுக்கு நம்ம வந்து சில விஷயங்களை வாங்கி தான் ஆகணும். அதில் மொதல் விஷயம் சொல்ல போனோம்னா செயின் லூப்பும் செயினுடைய க்ளீனர், இது ரெண்டுமே நமக்கு வேணும். இவ்வளோ நாளாக நான் செயின் வந்து மண்ணெண்ணை போட்டு க்ளீன் பண்ணி பெட்ரோல் போட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அப்படி ப்ரெஷ் போட்டு அந்த மாதிரி தான் க்ளீன் பண்ணுவேன். அதுக்கப்புறம் செயின் லூப்பு கடையில் தனியாக வாங்கி வச்சுட்டு அதை ஸ்ப்ரே பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக ஃப்ளிப்கார்ட்டில் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் ஒரு செயின் லூப்பு க்ளீனர் ரெண்டும் காம்போ ஆஃபரில் வாங்கியிருக்கேன். அது கூட ப்ரஷ்ஷும் கொடுக்குறாங்க, செயின் க்ளீன் பண்ணுற ப்ரஷ்ஷும். அதோட பிராண்டு என்ன அப்படிங்கிறதையும் நம்ம இப்போ அன்பாக்சிங் வீடியோ பார்ப்போம். அது எப்படி இருக்குது, எவ்வளோ கெப்பாசிட்டி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகேவா? அந்த ஃப்ளிப்கார்ட்லேருந்து வந்த பார்சல் இதுதான். நான் கூட ரொம்ப சின்னமாக இருக்குன்னு நினச்சேன், ஆனால் பெருசாகவே இருக்குது. நல்லா பெரிய பாட்டில்ஸாக இருக்குது. ஏற்கனவே நான் ஓப்பன் பண்ணிட்டேன். பாருங்க, இவ்வளோ பெருசாக இருக்குது. எப்படி பார்த்தாலும் ஒரு அடி சம்திங் இருக்குது. ரைட்டு, இவ்வளோ பெருசு இருக்குது. இது ஒன்று. அது வந்து செயின் லூப்பு, அந்த எல்லோ கலர்லேருந்து செயின் லூப்பு. இந்த பிளாக் கலரில் இருக்கிறது வந்து செயின் க்ளீனர். இது கூட நமக்கு வந்து செயின் க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரஷ் ஒன்று கொடுக்குறாங்க. இந்த ப்ரஷ் வந்து இதோட ஃப்ரீ தான். அது காம்போ ஆஃபர் அப்படி ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. சொல்லப்போனால் இது வந்து ரொம்ப பெஸ்ட்டு ஆப்ஷன் கூட சொல்லலாம். ஏன்னா இவ்வளோ கம்மி ரேட்டில் இது நல்ல ப்ராடக்டாக இருக்குது. எப்படி இருக்குங்கிறதே நம்ம பார்ப்போம். ஓகே இப்போ இந்த செயின் லூப்பு செயின் க்ளீனரோட விலை எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து நீங்கள் இந்த விலை வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். சொல்ல போனோம்னா இந்த ரெண்டு பாட்டிலும் ஒரு ப்ரஷ், இது ரெண்டு விலையும் எவ்வளோன்னு கேட்டோம்னா 599 ரூபா தான் ஃப்ளிப்கார்ட்டில் போட்டிருக்காங்க. இது எனக்கு ஆஃபரில் வந்துச்சு, அதனால் நான் வாங்கியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் போய் அதை நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா. இந்த ப்ராடக்ட் பேர் என்னென்னு பார்த்தோம்னா, இது கங்காரோ அப்படிங்கிற இதில் தான் கொடுத்துருக்காங்க. இதோட ஒரு பாட்டில், அதாவது இது செயின் க்ளீனர். இந்த செயின் க்ளீனருடைய எவ்வளோ லிட்டர் இருக்குதுன்னு பார்த்தோம்னா 1/2 லிட்டர் இருக்குது, 1/2 லிட்டர் இருக்குது. அதாவது 500 ml இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 5-6 வாட்டிக்கு மேலே யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அது மாதிரி செயின் லூப்பும் 500 ml இருக்குது. 500 ml தான் இதுவும். இந்த எல்லோ கலரில் இருக்கிறது வந்து செயின் லூப்பு, இந்த கருப்பு கலரில் இருக்குது செயின் க்ளீனர். இது எப்படி எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது, எப்படி க்ளீன் பண்ணுறாங்க, எப்படி நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத நான் செயின் க்ளீன் பண்ணுற வீடியோஸ், பைக் க்ளீன் பண்ணுற வீடியோவை நான் உங்களுக்கு இந்த வீடியோவுக்கு அப்புறமாக்கு உங்களுக்கு நான் ஆட் பண்ணுறேன். ப்ரஷ்ஷு இந்த இருக்குது, இதை பார்ப்போம். ப்ரெஷ்ஷு ஓரளவுக்கு பரவாயில்ல, நல்ல ப்ரெஷ்ஷாகவே குவாலிட்டியான பிளாஸ்டிக் ப்ரெஷ்ஷாக தான் கொடுத்துருக்காங்க. பிளாஸ்டிக்கில் தான் இருக்குது. அதில் இருக்க நரம்பும் ஓரளவுக்கு பரவாயில்ல. இது ஃப்ரீயாக கொடுக்குறது தானே, இது எப்படி இருந்தால் என்ன, ஓகேவா? இது ஒரு செட்டாக ஒரு காம்போ ஆஃபர் படி தான் நான் வாங்கணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். ஏன்னா தனித்தனியாக ஒவ்வொரு இப்போ செயின் லூப்பெல்லாம் பார்த்தோம்னா சாதாரண 100 ml செயின் லூப்பே வந்து சொல்ல போனோம்னா 180லேருந்து 200 250 இருக்குது. ஆனால் இது வந்து காம்போ ஆஃபரில் போட்டிருக்காங்க 599 தான். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. ஆனால் இது வந்து தனியாக வாங்க போனோம்னா இதோட பாட்டிலோட விலை எவ்வளோ பார்த்தோம்னா 400 ரூபா அந்த பாட்டிலோட விலை. இது இதோட விஸ்காசிட்டி எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். அதாவது இதோட பிசுபிசுப்பு தன்மை எவ்வளோ இருக்குது, எப்படி இருக்குங்கிறத இப்போ பார்ப்போம். ஓகேவா? பார்த்துக்கோங்க. இதோட விஸ்காசிட்டி பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். பிசுன்னு நல்லா ஓரளவுக்கு லாங் லாஸ்டிங்காக நீடிக்கும்னு நினைக்கிறேன். இது ரொம்பவே நல்லா இருக்குது சொல்ல போனோம்னா. இது வந்து எப்படி பார்த்தாலும் இது 1/2 லிட்டர் இருக்கிறதுனால நமக்கு வந்து ரொம்ப நாள் நீடிக்கும். அடிக்கடி க்ளீன் பண்ணிவிட்டு சில நேரங்களில் வந்து செயின் லூப் ஒரு வாட்டி அடித்தாலும் முடிஞ்சு போகிற சில லூப்பில் 50 ml தான் பார்த்தோம்னா. நீங்கள் இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன் டைம் செலவு தான். நீங்கள் ஒரு வாட்டி வாங்கி வச்சிங்கன்னா இது முடிவு வரைக்கும் நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 வாட்டி 6 வாட்டிக்கு மேலேயாவது இதை யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? கம்மியான பட்ஜெட்டில் ஒரு சூப்பர் ப்ராடக்ட்னால் இந்த கங்கரூ ப்ராடக்ட் தான் நான் சொல்வேன். ஏன்னா ரொம்ப பெரிய பாக்ஸாகவும் இருக்குது, மனசுக்கு திருப்தியாகவும் இருக்குது. ஒரு 600 ரூபா வாங்கியிருக்கோம், 600 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம் அப்படின்னா ஓரளவுக்கு நம்மளுக்கு நல்ல கெப்பாசிட்டி வந்து நல்லா நிறையா இருக்கணும், ரொம்ப நாள் நீடிக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது இது ரொம்ப பெஸ்ட்டான ஆப்ஷன் தான். அது நல்லா இருக்குது, பார்க்கவே நிறையா இருக்குது. யூஸ் பண்ணி பார்ப்போம் எந்த அளவுக்கு இருக்குங்கிறத பார்ப்போம். ஓகே, இப்போ செயினை க்ளீன் பண்ணுறதுக்காக தான் கீழே போகிறேன். நான் போய்ட்டு கீழே செயினை க்ளீன் பண்ணிட்டு அந்த வீடியோ கிளிக் பண்ணி இதோட ஆட் பண்ணுறேன். எப்படி ஸ்ப்ரே பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். எப்படி க்ளீன் பண்ணுறத அவங்க காமிக்கிறேன். ஓகேவா? பார்க்க போகலாம். கைஸ், இப்போ வந்து செயின் க்ளீன் பண்ணுறதுக்காக வந்துட்டேன். செயினை க்ளீன் பண்ண போகிறதுக்கு முன்னாடி இது எவ்வளோ டஸ்ட்டாக இருக்குன்னு பாருங்கள்.
செம்மண் கலரில் இருக்குது. அதோட செயின் சவுண்டு மட்டும் பாருங்களேன், ஒரு மாதிரி வாயில் மண்ணள்ளி போட்டு மென்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு சவுண்டு. அவ்வளோ டஸ்ட் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 700 கிலோமீட்டர்ஸ் மேலே ஓடிடுச்சு. ஆனால் நான் என்ன க்ளீன் பண்ணாமல் இப்போது இதை க்ளீன் பண்ண ஆரம்பிப்போம். இது க்ளீன் பண்ணால் தான் ஒழுங்காக ஓட்டவே முடியும். ஓகே, வீடியோ பார்ப்போம். எப்போவுமே செயினை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை ஷேக் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி வச்சுக்கிட்டு எப்போவுமே அமைக்கினீங்க. இந்த மாதிரி வச்சுக்கிட்டு எப்போவுமே இந்த பின்னை மாட்டாதீங்க. மாட்டினீங்கன்னா உங்கள் மூஞ்சியில் தான் வந்து அடிக்கும். இந்த மாதிரி இது மாதிரி வந்து அமுக்கும் போது ஏதாவது ஸ்லிப்பாகி அடிச்சுன்னா, மூஞ்சில் அடிச்சுன்னா கண்ணுக்கு போயிடும். ஓகே, இப்போ அடிக்கலாம். கொஞ்சம் எப்போவுமே டிஸ்டன்ஸ் வச்சு அடிங்க. அடிக்க தான் நல்லது. ஓகே, ஃபஸ்ட்டு இந்த லூப்பை வந்து நம்ம அந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிக்கிறோம் ஃபஸ்ட்டு. ஓகேவா, இந்த மாதிரி அடிச்சுட்டு ப்ரெஷ்ஷை எடுத்துகிட்டு வந்து இந்த லக்கில் கரெக்டாக தெரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இந்த லக்கில் கரெக்டாக வச்சிடுவோம். இந்த மாதிரி கொஞ்சம் நேரத்துக்கு ஹோல்ட் பண்ணி பிடிச்சிக்கணும். அப்படின்னா அந்த செயின் வந்து நல்லா அதில் இருக்க மண்ணெல்லாம் டஸ்ட் எல்லாமே க்ளீன் ஆகும். எவ்வளோ டஸ்ட் இருக்கா, இவ்வளோ டஸ்ட் இருந்திருக்கு இவ்வளோ நாளாக. ஆக்சுவலாக இந்த ப்ரெஷ்ஷு வந்து ரிமூவபிள் இருக்குது. நமக்கு தேவைப்படும் போது இதை மட்டும் இந்த ப்ரெஷ்ஷோட இது மட்டும் வாங்கி மாட்டி வேறு எதுவும் மாற்றிக்கலாம் இருக்கும். பாருங்களேன், இது தனியாக கழிச்சிடலாம், இது தனியாக கழிச்சிடலாம், இது தனியாக கழிச்சிடலாம். இந்த மாதிரி தனித்தனியாக அதை கழட்டி நம்ம மாட்டி அதை வாஷ் பண்ணி மறுபடியும் ரீசைக்கிள் பண்ணிக்கலாம் போகுது. இது அப்படியே மறுபடியும் இதை நான் மாட்டிட்டேன். ஓகேவா, அது கீழே உள்ளது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி சின்ன துணியை வச்சு அந்த செயினை வந்து ஹோல்ட் பண்ணி பிடிச்சிக்கோங்க. அப்போ தான் வந்து அந்த செயினில் இருக்க அழுக்கெல்லாம் கிளியர் ஆகும். இந்த மாதிரி இந்த பார்த்தீங்களா எவ்வளோ டஸ்ட் இருக்குன்னு. அந்த மாதிரி நம்ம ப்ரெஷ்ஷை வச்சு க்ளீன் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி நீங்கள் துணியை வச்சு பண்ணிக்கும்போது ரொம்ப ஜாக்கிரதை பண்ணணும். கையை எழுத்துட்டு போயிட்டு செயினில் மாட்டிக்கிச்சின்னா அப்புறம் கேள்வி இல்லை. அந்த மாதிரி தான். அதனால் எப்போவுமே க்ளீன் பண்ணும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆக்சுவலாக இந்த ஃப்ரண்டில் இருக்க இந்த லெக்கில் இருக்க டேஷ்போர்டையும் வந்து கழட்டணும். இதையும் கழட்டிட்டு இங்கேயும் ஸ்ப்ரே பண்ணணும். ஆனால் இதோடைய டீபிட்டை வந்து நான் வீட்டில் வச்சுட்டேன். அதனால் என்னால் இதை கழட்ட முடியல. எப்போவுமே நீங்கள் செயின் லூப் அடிக்கும்போது இந்த டேஷ்போர்டையும் கழட்டிக்கோங்க. கழட்டிட்டு அதுக்கப்புறமா ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் சுத்தமாக நல்லா கிளியர் ஆகிடும். நான் அடுத்த இதில் பண்ணிக்கலாம் அப்படின்னு விட்டுட்டேன். இப்போ அது இல்லாதனால இதை ஓரளவுக்கு இப்போ சுத்தமாகிடுச்சின்னு நினைக்கிறேன். இவ்வளோ தூசி இப்போ டஸ்ட்டு இருக்குது. இப்போ இந்த இதுக்கு உள்ளே இருக்கிற இன்சைடில் உள்ளதெல்லாம் நம்ம அதே மாதிரி க்ளீன் பண்ணிக்கிறோம். ஓகேவா, இதில் லைட்டாக அந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இந்த ப்ரெஷ்ஷோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு இது இருக்கும். அதை வச்சு இந்த மாதிரி இதை க்ளீன் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி இது பேக் சைடில் அதுக்காக தான் இந்த மாதிரி இதை கொடுத்துருக்காங்க அவங்க. நம்மளுக்கு எப்படி இது இதாக கிடைக்குதோ அந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். ஓகேவா,
ஓகே, இதை வந்து இப்போ வண்டி ஆஃப் பண்ணிடுவோம். ஓகே, இந்த இடத்துல க்ளீன் பண்ணும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக பண்ணணும். இந்த பல்லுக்குள்ளே கையை மாட்டினுச்சுன்னா சிக்கல். அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? சுத்தமாக மண்ணே இல்லை. ஃபுல்லாக கிளியர் ஆகிடுச்சு, ட்ரை ஆகிடுச்சு. நம்ம அதுக்கேற்ற மாதிரி இதில் க்ளீன் பண்ணியிருக்கோம். ஓகேவா? எப்போ க்ளீன் பண்ணாலுமே இந்த இந்த இது இடைக்குள்ள மட்டும் கை விட்டுறாதீங்க, ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இப்போ செயின் கிளீனர் போட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ கொஞ்சம் நேரத்தில் செயின் லூப் அடிச்சிட வேண்டியதான். ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு. அந்த இதே இல்லை, அந்த பிசுபிசுப்பு தன்மையே இல்லை, அந்த மண்ணுக்குன்னு எல்லாமே இல்லாமல் ஃபுல்லாக க்ளீனாக இருக்குது. இப்போ செயின் லூப் பண்ணிடுவோம். ஓகேவா? ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு. இப்போ முதல்ல எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குது பார்த்தீங்களா? ஃபுல்லாக க்ளீன் பண்ணி இப்போ நறுக்குன்னு இருக்குது. லூப் அடிக்கும்போது இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, செயினோட இந்த இடத்துல தான் செயினோட இந்த இடத்துல தான் அடிக்கணும். ஏன்னா அந்த லூப் அடிக்கும்போது செயினுடைய பல்லில் வந்து அந்த லூப்பு போய் அப்ளை ஆகணும். வெறும் செயினில் மட்டும் நம்ம அடித்தோம்னா அது வந்து பல்லில் அப்ளை ஆகாது. பல்லுலையும் சேர்த்து அப்ளை ஆகணும்னா இந்த இடத்துல அடித்தா தான் பல்லுலையும் சேர்த்து அப்ளை ஆகும். ஓகேவா? அப்போ வண்டி ஸ்டார்ட் பண்ணி கியரில் போட்டு அடிப்போம். கொஞ்சம் டிஸ்டன்ஸ் லைட்டாக வச்சுக்கோங்க, விட்டுக்கிட்டே அடிங்க. ஓகேவா? போதும், அவ்வளோதான். இதுக்கு மேலே அடிக்க வேண்டியதில்லை. ஓரளவுக்கு நார்மலாக அடிச்சிட்டாலே போதும். ஃபுல்லாக அடிச்சுட்டு ஓட விட்டுகிட்டே இருக்கக்கூடாது. அடித்து முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா ஓட விட்டிங்கன்னா அந்த செயின் வந்து அதில் இருக்க அந்த இதெல்லாம் கீழே போயிடும். ஆஃப் பண்ணிக்கும். அவ்வளோதான். அது ஃபுல்லாக அப்ளை ஆகிடுச்சு பார்த்தீங்களா? இந்த மாதிரி இருந்தாலே போதும். ஓகேவா? ரொம்ப அடிக்க வேண்டியதில்லை, நார்மலாக அடித்தா போதும். நான் கொஞ்சம் அதிகமாக அடிச்சிட்ட மாதிரி தான் எனக்கு தோணுது. ஆனால் இது நீங்கள் ஒரு லைட்டாக ஒரு சுற்றுக்கு மட்டும் அடித்தா போதும். 500 கிலோமீட்டருக்கு மேலே நீங்கள் ஓட்டலாம். ஒரு வாட்டி செயின் லூப் பண்ணிங்கன்னா 500 கிலோமீட்டர் கன்ஃபார்மாக ஓட்டலாம். 500 கிலோமீட்டருக்கு அப்புறம் கன்ஃபார்மாக நீங்கள் அதை மறுபடியும் லூப் பண்ணணும். ஓகே, ஃபினிஷ்.
இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம் ஓகேவா. அடுத்தடுத்த வீடியோவில் தான் இந்த செயின் லூப்பும் செயின் ஸ்ப்ரேவும் எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது அப்படிங்கிறது தெரியும். அநேகமாக செயின் க்ளீன் நான் ரொம்ப யூஸ் பண்ணிட்டேன். ஏன்னா என்னோடய செயினில் ஓவர் டஸ்ட்டு, அதனால் ரொம்ப க்ளீன் பண்ண வேண்டியதாக போச்சு. அடுத்த டைம் வாங்கும்போது செயின் க்ளீனர் மட்டும் ஏதாவது காம்போவில் கிடச்சின்னா அதையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கை கொடுக்குறேன். இப்போ இந்த ப்ராடக்ட்டோட லிங்க்கையும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். மறக்காமல் நீங்கள் அதை போய் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்கிக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. Motovillageriders. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நெக்ஸ்ட் டைம் அடுத்த வீடியோவில் வேறு எதாவது பார்க்கலாம். ஓகேவா, தேங்க்யூ.